அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகமானது தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்திய குடிமக்களுக்கு அவசர ஆலோசனைகளை வெளியிட்டுள்ளது. அங்குள்ள இந்தியர்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும், உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் தூதரகம் வழங்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என கூறியுள்ளது. ரியாத் மற்றும் ஜித்தாவில் உள்ள இந்திய தூதரகங்கள் வழக்கம்போல் செயல்படும் என அறிவித்துள்ளது. மேலும் ஏதேனும் அவசர உதவிகள் தேவைப்பட்டால் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று மக்களுக்கு டோல் ஃப்ரீ எண்களையும் வழங்கியுள்ளது. மேலும் பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய சூழல் மற்றும் வான்வழி மூடல் காரணமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக சில விமான சேவைகளை சவுதியா ஏர்லைன்ஸ் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாகவும் ரத்து செய்துள்ளதாகவும் கூறியுள்ளது. தற்போதைய நிலைமையை அவசரகால ஒருங்கிணைப்பு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளது. பயணிகள் விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு முன் தங்கள் விமானத்தின் தற்போதைய நிலைமையை இணையதளம் அல்லது மொபைல் போன் அப்ளிகேஷன் மூலம் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாற்றங்கள் குறித்த தகவல்கள் உங்கள் முன்பதிவில் உள்ள தொடர்பு எண்கள் மூலம் நீங்கள் நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் சவுதி அரேபியாவானது அமீரகம், பஹ்ரைன், கத்தார், குவைத் மற்றும் ஜார்டான் ஆகிய நாடுகளின் இறையாண்மைக்கு எதிராக ஈரான் நடத்திய அத்துமீறல்களை சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளது. பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தனது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளது. பிராந்திய அமைதியை சீர்குலைக்கும் இத்தகைய செயல்களுக்கு எதிராக சர்வதேச சமூகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது.